அசுரர்களின் கொடுமையால் உலகமும் நடுங்கிய காலம் அது. சூரபத்மன் என்ற அசுரன் தன் அகந்தை மற்றும் அக்கிரமத்தால் தேவர்களை துன்புறுத்தி யாகங்களையும் தவங்களையும் அழித்து வந்தான். தேவர்கள் தங்கள் சக்தியால் அவனை வெல்ல முடியாமல் சிவபெருமானை சரணடைந்தனர். அவர்களின் அழுகுரலை கேட்ட சிவபெருமான் உலகை காக்க ஒரு தெய்வ அவதாரம் அவசியம் என உணர்ந்தார். சிவபெருமானின் ஞான அக்னியிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டன. அந்த தீப்பொறிகளின் வெப்பத்தை தாங்க முடியாமல் அக்னி தேவன் அவற்றை கங்கை தேவியிடம் ஒப்படைத்தார். கங்கை தேவியும் அவற்றை சரவண பொய்கையில் விட அந்த 6 தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக உருவெடுத்தன. அவற்றை கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்த 6 தேவியர்கள் அன்புடன் வளர்த்தனர். அந்த குழந்தைகள் சிறுவயதிலேயே தெய்வீக ஒளியுடன் விளங்கின. அவர்களின் கண்களில் ஞானமும், முகத்தில் வீரும், இதயத்தில் கருணையும் பொழிந்தது. பின்னர் பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் தன் அணைப்பில் ஒன்றிணைக்க ஆறுமுகன் தோன்றினான். 6 முகங்களும் 6 திசைகளையும் காக்கும் சக்தியாக உலகம் அவனை முருகன் என அழைத்தது. வேலாயுதம் அவனது கரத்தில் திகழ்ந்தது. அது வெறும் ஆயுதம் அல்ல, அஞ்ஞானத்தை அழிக்கும் ஞானத்தின் சின்னமாக விளங்கியது. முருகனின் பிறப்பே தர்மத்தை நிலைநாட்டவும் அசுர அநீதியை அழிக்கவும் ஏற்பட்ட தெய்வ தீர்மானமாக இருந்தது. இதுவே உலகை காக்க வந்த குமரனின் தெய்வீக பயணத்தின் தொடக்கம்.